Hello friends, welcome to the kitchen cleaning series part 3. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருக்க எண்ணெய் பிசுபிசுப்பு கரையும் அதே மாதிரி லாஃப்ட் கேபினெட் டோர்ஸில் இருக்கிற எண்ணெய் கரையும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரே ஒரு கிச்சன் விண்டோவும் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த விண்டோக்கு அப்படியே இப்படி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாட்டியிருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஷவர் கேடின்னு சொல்லுவாங்க. நம்ம பாத்ரூமில் வந்து ஷாம்பூ சோப்புலாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான். ஆனால் இது வந்து எனக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கிறனால நான் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர்ஸில் எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி திங்ஸான இந்த கேஸ்கெட்டு, சின்ன டப்பா, ஏதாவது கிளிப்ஸு அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுமேன்னு பழைய குக்கரோட விசில் அது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நான் கீழ் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து ஸ்பேஸை வந்து ஆர்கனைசிங் ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிச்சன்லேயோ இல்லை வீட்டில் எங்காவது எம்டி கார்னர்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது பாருங்கள், ஒரு சின்ன வாட்சோட டின்னு, அதை வந்து நான் டிஐவை பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பூவை மட்டும் நான் கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயினர்ஸ், இந்த ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து பழசு. அதில் வந்து நான் செடிகளுக்கு அடிக்கிற மருந்து ஏதாவது ஃபில்ட்ரு பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக இதை வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வெஜிடபிள் கட்டர். வெண்டைக்காய், பீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காய்கறி வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய குக்கரோட விசில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். கீழே வந்து டீ ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிறேன். இதில் ஹேங் பண்ணுறதுக்கு 2 ஊக்கு இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கிச்சன் ஸ்டவ்வில் வைக்கிற சின்ன பர்னரோட ஸ்டாண்டு கூட நான் வச்சுக்கிறேன். ஒரு பீங்கான் பழைய கப்பில் வந்து ஹேண்டியாக டக்குன்னு எடுக்கிற மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் நான் அதில் வச்சுக்கிறேன். பசங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, எதாவது ரப்பர் பேண்ட் வேணாலும் டக்குன்னு இதில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. இது என்னென்னு தானே பார்க்குறீங்க, நம்ம கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நானே பண்ணின ஒரு டிஐஒய் கிளாத் ஸ்டோரேஜ் பேக் தான். இந்த ஸ்டோரேஜ் பேக் எப்படி பண்ணேன்னா, நீட்டான ஒரு பிரிண்டட் கிளாத் எடுத்து மேலே இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம கேரி பேக்ஸ் எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன், ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்து தைச்சிருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு கேரி பேக்காக இழுக்கும்போது மீதி கேரி பேக்கில் வெளியே விழுகாமல் அப்படியே டைட்டாக செக்யூர்டாக நிற்கும். நீங்கள் எடுக்கிற கேரி பேக் வந்து தப்பான சைஸாக இருந்தால் திருப்பி மேலே சொருகிட்டு கூட நீங்கள் வந்து கீழே வேறு கேரி பேக் புல் பண்ணி இழுத்துக்கலாம். இது மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்கனால நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கோட மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது அந்த ஸ்டாண்டில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடித்த பிறகு கீழே இருக்கிற கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் டீப் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே ஒரு சோப் வச்சு ஸ்க்ரப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன பிசுக்கு, கரை, அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். நீங்கள் என்ன தான் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெகுலராக நீங்கள் நார்மல் கிளாத்தை விட இந்த மாதிரி கிச்சன் வைப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரீயூசபிள் தான். இது வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பயோடிகிரேடபிள், அதனால் ஈஸியாகவும் மக்கி போயிடும். வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பான்சர் எதுவும் கிடையாது, இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னோடய சின்ன கிச்சன் வந்து எல் ஷேப்டு கவுண்டர் டாப் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் வந்து நான் சமைச்ச பாத்திரம்லாம் அடுக்குவேன். அதே மாதிரி இந்த டிஷ்யூ ஹோல்டர் வச்சு டிஷ்யூ பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் அந்த டிஷ்யூ ஹோல்டரையும் நல்லா கழுவிட்டேன். இப்போ ஃபுல் பேப்பர் டவல் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரானைட்டில் செஞ்ச ஒரு சின்ன சப்பாத்தி தேய்க்கிற கல். இது வந்து எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு. நான் மோஸ்ட்டாக கவுண்டர் டாப் மேலேயே வச்சு சப்பாத்தி ரோல் பண்ணிக்கிறனால இது அவ்வளோவா யூஸ் ஆகிறது இல்லை. எப்போவாது கீழே உட்காந்து தேய்க்கும் போது அதை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். அதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குட்டி கிச்சன் ஸ்டாண்டில் நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கண்டெய்னர், சால்ட்டு, உப்பு, புளி அதெல்லாம் சின்ன சின்ன ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு இடிக்கிற சின்ன மார்ட்டர் பிசில் இருக்குது, அதையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பெரிய ஆயில் கண்டெய்னர்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தோசைக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். அது கூடவே நெய், ஊறுகாய் அதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைட் ஆஃப் த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் பழைய கிச்சனோட க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். எல் ஷேப் கவுண்டர் டாப்பில் இப்போ சின்ன சைடு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பெரிய சைடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கை கேட்டுற தூரத்தில் இருக்கிற டைல்ஸை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த அடுப்பும் துடைக்கணும். இது வந்து கிளென் பிராண்டோட 3 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, இடத்த ரொம்ப அடைக்கிறது இல்லை.
அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறதுனால இதையும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே நல்லா ஸ்க்ரப்பும் சோப்பு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அடுப்புக்கு பின்னாடி இருக்க டைல்ஸையும் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது அந்த சின்ன நட்டு போல்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டீல் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ சின்ன சின்ன பிசுக்கு கரை ஏதாவது இருந்துச்சுனாலும் அது சுத்தமாக வந்துடும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கிளாத் வைப் வச்சு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் கடியிலையும் அந்த நாபையும் நல்லா தொடச்சிக்கலாம். என்னோடய பழைய கிச்சனோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. பர்னரு ஸ்டாண்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே லேடிஸ்க்கு கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்து ஸ்டவ் எல்லாம் சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் அந்த டைல்ஸ் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர் க்ளீனிங் பட்ஸ் வச்சு வெறும் இயர் பண்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா? அதே பட்ஸ் வச்சு நான் நிறையா யூஸ்ஃபுல்லான ஹவுஸ் ஹோல்டு டிப்ஸ் எல்லாம் ஒரு வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி அதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் ஆயாச்சு. கடைசியாக வரப்போகிறது யார் தெரியுமா? நம்மளோட சிங்க்கு தான். இந்த சிங்க் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இதுதான் ஒரு பெரிய அச்சய பாத்திரமும் கூட. எவ்வளோதான் பாத்திரம் கழுவுனாலும் திருப்பி சேர்ந்துட்டே இருக்கும். இந்த சிங்க்கையும் நான் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு சோப் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் டேப்பையும் நான் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு தண்ணி நல்லா தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தாலும் சுத்தமாக போயிடும். இப்போ டேப்பெல்லாம் கழுவி முடித்த பிறகு ஈரம் போகிற மாதிரி இந்த வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பார்ட் 3 வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்லாபு, டைல்ஸ் எல்லாமே காட்டியாச்சு. அடுத்தது கீழே இருக்க கவுண்டர் டாப்பு கீழே இருக்க கேபினட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதை அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற உங்களுக்கும் இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கீழே இருக்க கேபினெட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். பாய்.